Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து மருதமலை டெம்பிளுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர் மருதமலை டெம்பிள். ஸோ அந்த மருதமலை டெம்பிள் எப்படி வருது, இங்கே என்னென்ன டிக்கெட்ஸ் வாங்கணும், எப்படி தர்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் vlog சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடு பார்த்தீங்க அப்படின்னா மருதமலை ரோட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து மருதமலை வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் வீட்டு வாசல்லேருந்தே பஸ்ஸு. நீங்கள் மருதமலைக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா காந்திபுரத்துலேருந்து 70 நம்பர் பஸ் வந்துட்டு எல்லாமே மருதமலைக்கு தான் வரும். மருதமலை அடிவாரத்தில் வந்துட்டு அவங்க வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்தீங்க அப்படின்னா மருதமலை அந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்து உங்களுக்கு அங்கேயே பஸ் சர்வீஸ் இருக்குது மேலே மலை மேலே போகிறதுக்கு. அதே மாதிரி காந்திபுரத்துலேருந்தும் பஸ் ஃப்ரீக்வென்சி வந்து அடிக்கடி இருக்கும். உங்களுக்கு 10 minutes ஒன்ஸ் மருதமலைக்கு வந்து பஸ் இருக்கும். நீங்கள் வடவள்ளி க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மருதமலை ரீச் ஆகிற அந்த ஒரு 4.5-5 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியை வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி மருதமலை அடிவாரத்துலேருந்து நீங்கள் மலைக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் வந்துட்டு ஒரு 10 minutes ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெர் ஹெட் வந்து 20 rupees டிக்கெட் மேலே போக, அதே மாதிரி கீழே வரவும் 20 rupees டிக்கெட்டு. பஸ்ஸில் ஒரு கார்னர் சீட்டை பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் வியூ. நல்ல க்ரீன் மவுண்டன்ஸு. ஸோ மருதமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். இதுதான் மருதமலை பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டை விட்டு அப்படியே வெளியில் தான் ரோடு, பேரலாக அந்த ரோட்டில் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படியே வாக் பண்ணணும். காரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறவங்க வீக்கெண்ட்ஸு அப்புறம் அந்த மாதிரி விசேஷ நாட்களில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கார் வந்து இந்த மாதிரி வந்து க்யூவில் வந்து நின்றுட்டுருக்கு. அடிவாரத்துலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது ஒரு 40-50 கார் இந்த மாதிரி க்யூவில் நிற்குது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஒரு மேலே வந்து ஒரு 50-60 கார் பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்குன்னா மேலேருந்து ஒரு 10 கார் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு கீழேருந்து இன்னொரு 10 கார் வந்துட்டு இது பண்ணுவாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் க்யூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொன்ன அந்த ஆர்ச் இது தான். ஸோ அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு க்யூ இருக்கும். அந்த க்யூவில் நின்று நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். க்யூ நிறைய நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு ஒரு பஸ் வந்தோன்னா ஒரு 50 இது அப்படி காலி ஆகிடும். அப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து காலையில் அரௌண்ட் ஒரு 10 o'clock போனோம். இன்ஃபேக்ட் சண்டே தான் போனோம். பட் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. பட் நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா காருக்கு கூட்டம் இருந்துச்சு. 10 ரூபா ஒருத்தருக்கு டிக்கெட். ஐம் சாரி, நான் வந்து 20ன்னு மாற்றி சொல்லிட்டேன். 10 ரூபா. ஸோ நீங்கள் அந்த கார்னரில் ஒரு பஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பஸ் தான் வந்துட்டு ஒரு 2-3 பஸ் அப்படி ஷண்டிங். ஒரு பஸ் மேலே போயிடுச்சுன்னா ஒரு பஸ் கீழே வரும். டிக்கெட் வாங்கியாச்சு. ஒருத்தருக்கு நான் 10 ரூபா சொன்னேன். ஸோ நாங்கள் 5 பேர் போகிறோம். 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் ஏறுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி டிரைவர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற சீட்டு, கார்னர் சீட்டை பிடிச்சாச்சு. அப்போ தான் நம்ம அந்த ரோடெல்லாம் சூப்பராக வந்துட்டு எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ பஸ்ஸு கிளம்பியாச்சு. ஒரு சின்ன மலை தான், ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஹேர்பின் பென்ஸு, ஒரு 4-5 ஹேர்பின் பென்ஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இந்த பார்க்குற ரோடு வந்து நான் லாஸ்ட் இயர் வரும்போது இல்லை, ஒரு மாதிரி கரடு முரடாக இருந்தது. ரோடும் இப்போ ப்ராப்பராக போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே க்ரீன், எல்லா பக்கமும் ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. இங்கே ஒரு பஸ் டேர்னிங்கு. ஒரு 7 to 8 minutes ஆஃப் ட்ராவல் இந்த பஸ், அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த கோவில் கோபுரத்தோட வியூ தெரியும். அதுதான் வந்துட்டு மருதமலை கோவில். எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள், வரிசையாக இங்கேருந்தே கார் நிற்குது. ஸோ இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20-30 கார் வந்துட்டு காலி ஆச்சுன்னா தான் கீழே இருக்கிற கார்ஸ் கொஞ்சம் வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு போய் செப்பல் அந்த கவுண்டரில் போட்டுட்டு காலை வாஷ் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி படி ஏற ஆரம்பித்தோம். படி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 படி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்தது. ஒரு 20-30 படி கடகடன்னு ஏறினாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி ஆசுவாசப்படுத்திக்கிட்டு
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருப்பியும் ஏற ஆரம்பிச்சது. ஸோ கஷ்டப்பட்டு அவ்வளோ 150 படியும் ஏறி முடிச்சுட்டு சுவாமி தரிசனத்துக்காக க்யூவில் போய் நின்றுட்டோம். ஃப்ரீ தர்ஷனில் தான் போய் நின்னோம். சுவாமியோடைய மூலவர் சன்னதி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே உற்சவர் சன்னதியை க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஃபஸ்ட்டு உற்சவர் சன்னதி. ஆக்சுவலி அவ்வளோ கார்ஸ் வந்து நிற்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து க்யூ செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். ஆனால் அவ்வளோ இல்லை ஆக்சுவலி க்யூ. நம்ம உற்சவரை பார்த்துட்டு அந்த ஃப்ரீ தர்ஷன் கவுண்டர் நீங்கள் இங்கே பார்க்குறீங்கள, அது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே வரணும். இலவச தரிசனம் செல்லும் வழி. ஸோ அதில் சுற்றி போயிட்டு வந்தோம். டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு க்யூ. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நேரம் நிற்கல, ஒரு 10-15 மினிட்ஸ் தான் க்யூவில் வெயிட் பண்ணோம். இது வழியாக அப்படியே என்ட்ரி ஆகி ஒரு 10 மினிட்ஸ் போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. சூப்பர் தரிசனம் ஆக்சுவலி. ஸோ உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே நம்ம வந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் இந்த கவுண்டரோடு வந்துட்டு நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தது. கடகடான்னு இது வரைக்கும் வந்துட்டோம். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். இதுக்கப்புறம் உள்ளே போய் லெஃப்ட்டில் திரும்பினோன்னா சுவாமி சன்னதி தான். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் அப்படியே ஒரு பிரதட்சணம் வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வியூவில் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் அந்த கோபுரம் போகிற வழியில் வந்துட்டு அந்த பக்கம் படியாக இருக்கும், அந்த பக்கம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நாங்கள் போகிறப்போ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. பெருசாக வெயிலெலாம் எதுவும் இல்லை, காற்று நல்லா சில்லுன்னு இருந்தது. இந்த இடமும் ஆக்சுவலி ரொம்ப நல்ல வியூ, அழகாக இருந்தது. இங்கேருந்து அந்த கோபுரத்தை பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துலேருந்து நம்ம கீழே வந்து பார்க்கும்போது அந்த என்டையர் கோயம்புத்தூரோட வியூவே நமக்கு கிடச்சிது. செம்மையாக இருந்தது. இது நம்ம வந்து ஏறி வந்து கீழே அந்த கார் பார்க்கிங்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோடைய அந்த என்டையர் வியூ கிடச்சிது. சூப்பராக இருந்தது. ஸோ வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மருதமலைக்கு பிளான் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. Till then, this is Deepa signing off. Take care. Bye-bye.